வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம். கல்யாண வீடுங்களில் ஜவ்வரிசி பாயசம் போடும்போது நல்லா முத்து முத்தாக அழகாக பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். அதோட பாசிப்பருப்பும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் கலரும் அசத்தலாக இருக்கும். தை வெள்ளி, ஆடி வெள்ளி நல்ல நாட்களில், விசேஷ நாட்களில் சாமிக்கு பிரசாதமாக செய்கிறதுக்கு, கெஸ்ட்டு வந்தால் அதிக குவான்டிட்டியில் நம்ம வீட்டுக்கு செய்கிறதுக்கு சட்டுன்னு குக்கரில் சுலபமாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி படபடன்னு பொரியும். அது வரைக்கும் மீடியம் ஹீட்டில் நாம் இதை வறுத்துக்கலாம். இதை நாம் இப்போ வறுத்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் நேராக ஜவ்வரிசி இப்போ சேர்த்தாச்சு. அது படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் பாசிப்பருப்பு அதே 1 கப் அளவு சேர்த்துக்கிறோம். இது லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இந்த வாசனை வந்துருச்சு, லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப செவக்க வேண்டாம். லேசாக செவக்க ஆரம்பித்து வாசனை வரும்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா கை வைக்க வேண்டாம், ஏன்னா கொதிக்கும் அது. இப்போ இதை வடிகட்டிடலாம். ஒரு டீ வடிகட்டியில் வடிகட்டினோன்னா அந்த ஜவ்வரிசி வேஸ்ட் ஆகாமல் நம்ம இதிலேயே போட்டுடலாம். இப்போ நம்ம மொத்தம் 2 கப்பு, அதில் 1 கப்பு ஜவ்வரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு. அதனால் 1:3ன்ற ரேஷியோவில் 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளந்து ஊற்றுனோமோ அதில் 6 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த குக்கரை மூடி நாம் இதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஸ்டீம் ரிலீஸ் ஆகட்டும். நாம் அதுக்குள்ளே இங்கே தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 மூடி அளவு எடுத்து அந்த தேங்காயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 150 ml அல்லது 200 ml தண்ணி சேர்த்து அந்த பால் திக்காக எடுத்து வச்சுக்குவோம். இந்த தேங்காய் பால் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 1:2ன்ற ரேஷியோவில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தம் 2 கப்பு எடுத்துருக்குறோம். அதுக்கு 4 கப் அளவு வெல்லம் எடுத்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நாம் அடுப்பை பற்ற வச்சு இந்த வெல்லம் அந்த தண்ணியில் நல்லா கரையட்டும். நல்லா கொதித்த உடனே அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடியில் அந்த வெல்லம் ஒட்டிக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நாம் இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம், இதை இறக்கி வச்சுருவோம். இப்போ இந்த குக்கரில் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிருச்சு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இது நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா வெந்திருக்கு. பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் அந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் ஏதாவது தூசி இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நாம் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த நாம் சேர்த்துருக்கிற இந்த இனிப்பு அளவு சரியாக இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1:1.5ன்ற ரேஷியோவில் 3 கப்பு சேர்த்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும். ஆனால் இந்த இனிப்பு மீடியம் இனிப்பாக சரியாக இருக்கும். இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்த உடனேயே அந்த வெல்லமும் அந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நாம் நெய்யில் கொஞ்சம் முந்திரி, திராட்சை வறுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் உருகட்டும். நமக்கு விருப்பப்பட்ட அளவு திராட்சை, முந்திரி எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சம் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம விருப்பப்பட்ட அளவு சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. நாம் இதை அந்த பாயசத்தோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்துற வேண்டியது தான். பொதுவாக வெல்லம் சேர்க்குற பாயசத்துக்கு தேங்காய் பால் சேர்த்தா நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஒரு 200 ml இருக்கும். அதை அதில் சேர்த்துடலாம்.
இதை சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் ஒரு கலந்துட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது கொதிக்க வேண்டாம், இந்த சூட்டுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான், நாம் கரண்டியால் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். நாம் சேர்த்துருக்கிற அந்த வெல்லம் அளவு, தண்ணி அளவு, தேங்காய் பால் அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி பாயசம் பாசிப்பருப்புன்றதுனால ஆறினோடனே நல்ல கெட்டியாகும். அதனால் நமக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நிறுத்தும்போது சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்போஸ் ஆறின உடனே இறுகிருச்சுன்னா நாம் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அப்போ தேவைன்னா கொஞ்சம் பால் கூட சேர்த்து சூடு பண்ணிக்கிட்டால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நாம் இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு மேலே கொஞ்சம் முந்திரி திராட்சை தூவி டெக்கரேட் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, சூப்பரான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் நமக்கு ரெடியாகிருச்சு. நம்ம எடுத்துக்கிற அந்த மெஷர்மெண்ட் அளவு நிறைய குவான்டிட்டி வேணுன்றப்ப பெரிய டம்ளரில் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தேவைன்றப்ப ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். சட்டுன்னு குக்கரில் ஈஸியாக செய்யக்கூடியது இந்த ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.